அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை நினைவூட்டல், மனனம் செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நபியவர்கள் கற்றுத்தந்த துஆக்களை உங்களுக்கு நினைவூட்டி அறிமுகப்படுத்தி, அந்த துஆவுடைய முக்கியத்துவங்கள் என்ன, அந்த துஆவுடைய நேரடியான பொருளாக்கம் என்ன, அந்த துஆவை எப்படி மனனம் செய்வது, அந்த துஆவை எப்படி மறக்காமல் இருப்பது என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய அந்த ஆர்வம் தான் நிறைய துஆக்களை மன்னம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவதாக இதுக்குன்னு தனியாக துஆ மன்னம்ன்ற ஒரு தலைப்பொன்று போட்டு ஒரு நோட்டு ஒன்று, கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, ஒரு புத்தகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அதில் நான் சொல்லித்தர துஆக்கள் என்ன செய்யுங்க, நான் ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லி காட்டுவேன் இந்த துஆவை எப்படி மன்னம் செய்யுதுன்னு சொல்லி. அப்போ அதை கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், அரபில் எழுதி கொள்ளலாம். அல்லது நான் அரபு எழுத தெரியாதுன்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய அந்த அரபு வாசகத்தை நீங்கள் கேட்டு அப்படி தமிழ் எழுதி கொள்ளலாம். தமிழில் எழுதி நான் இந்த சொல்லித்தரக்கூடிய மெத்தட்டை நீங்கள் பாடமாக்கிட்டீங்க என்றால், மௌத்தா போகிற வரைக்கும் அந்த துஆ மன்னமாக இருக்கும், மறக்காது. அந்த அடிப்படையில் என்ன செய்யுங்க, தொடர்ந்து வரக்கூடிய இந்த துஆக்களை எழுதி மன்னம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கிக்கொள்ளுங்க. அப்போ நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆவை நான் பாடமிட்டேன், இத்தனை துஆ எனக்கு மனனம் பாடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம் வரும். முதலாவதாக முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பின்வரக்கூடிய துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அழைச்சி நபி அவங்க சொல்கிறாங்க, யா முஆதே, இன்னி வல்லாஹி ல உஹிப்புக. முஆதே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு இந்த பின்வரக்கூடிய துஆவை சொல்லி கொடுத்துட்டு, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதாமல் இருக்காத, ஓதி வரும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, வழிகாட்டுறாங்க. அந்த துஆ கவனிங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக வஹுஸ்னி இபாதத்திக. 3 சொற்கள் அடங்கி இந்த துஆ. இதோடைய நேரடியான பொருள் என்ன? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அஇன்னி அலா ذிக்ரிக, உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. வஷ்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. வஹுஸ்னி இபாதத்திக்க, உனக்கு நல்ல இபாதத்துகளை, நல்லறங்களை செய்வதற்கு உதவி செய்வாயாக என்ற பொருள் அடங்கிய துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறாங்க, படித்து தந்திருக்கிறாங்க. குறிப்பாக தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும். அப்போ இதை முதலாவது எப்படி பாடமாக்குற சிஸ்டம் எப்படின்னு சொன்னால், அதிகமாக இந்த துஆ அதிகமான ஆட்களுக்கு பாடமாக இருக்கும். பாடமாக இருந்தால் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு என்ன செய்யணும், ஓதக்கூடிய, குறிப்பாக தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். பாடம் இல்லாவிட்டால் பாடமாக்கி ஓதக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளணும். இப்போ முதலாவதாக இதை 2ஆக பிரிங்க இந்த துஆவை. முதல் பகுதி, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக, அது ஒரு பகுதியாக பிரிங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக. ஒரு பார்த்து எழுதி என்ன செய்யுங்க, உங்களோட புத்தகத்தில் எழுதி ஒரு 5 தடவை பார்த்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம நிறுத்தி பாடமாக்குங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு பாடமாக்குங்க, அப்போ தான் உள்ளத்தில் பதியும். ஆரம்பமாக பாடமாக்கும் போது நிறுத்தி பாடமாக்கணும், உச்சரிப்புகளை தெளிவாக வெளியே சொல்லணும், சத்தம் வெளியே வரணும். அவர் சத்தம் மட்டும் சொல்லுங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக. ஒரு 5 தடவை சொல்லுங்கள். இப்போ 5 தடவை பார்த்து சொல்லிட்டீங்களா? இப்போ அந்த பார்த்து சொன்னது பார்க்காம சொல்லி ட்ரை பண்ணுங்க. பார்க்காம சொல்லும்போது லேசாக தடுமாறும், திக்கும். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக, அப்படி தடுமாறி வரும். இந்த பாடமாக்கின புதுசில் அப்படி தான் திக்கும், லேசாக தடுமாறுன்னு சொல்லி நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. தடுமாறினாலும் முயற்சி செஞ்சு அடுத்த ஒரு 2 தடவை 3 தடவை சொல்லும்போது வந்துடும், டக்குன்னு வந்துடும், பாடமாயிரும். இப்போ அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வஷ்குரிக, இப்போ ஒரு 5 தடவை பார்த்து பாடமாக்கிட்டீங்க, ஒரு 5 தடவை பார்க்காம சொல்லிட்டீங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த முதல் வரி பாடம். அடுத்த 2வது வரி, வஹுஸ்னி இபாதத்திக்க,
வஹுஸ்னி இபாதத்திக்க. ஒரு 5 தடவை பார்த்து சொல்லுங்க. வஹுஸ்னி இபாதத்திக்க, வஹுஸ்னி இபாதத்திக்க, வஹுஸ்னி இபாதத்திக்க. 5 தடவை பார்த்து சொன்னீங்க தானே? இப்போ பார்க்காம ஒரு 5 தடவை சொல்லி பாருங்க. வஹுஸ்னி இபாதத்திக்க. இப்போ ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் சேருங்க. பிரித்து பாடமாக்குற ரெண்டையும் இப்போது சேர்த்து பாடமாக்குங்க. சேர்த்து ஒரு பார்த்து ஒரு 5 தடவை சொல்லுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. ஒரு 5 தடவை சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இப்போ பார்க்காம சொல்லி பாருங்க. அப்படியே ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு பாடம் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்து அல்லாஹ் அக்பர் எல்லா திக்ர்கள் தஸ்பீஹ்லாம் சொன்னதுக்கு பிறகு இது சொல்லுங்க. நபி அங்க தொழுகைக்கு பிறகு ஓத சொன்னாங்க, நீங்கள் அப்படியே சொல்லுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஆரம்பமாக லேசா தடுமாறி சரியாக வந்துடும். இதே துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ சஜிதா இல்லை, இப்போ ஆண்கள் ஃபர்லான தொழுகை ஜமாத்தோட தொழக்கூடிய நேரத்தில் சுப்ஹான ரப்பில் அலான்னு சஜிதாவில் சொல்கிறோம் இல்லையா? அதோட நிறைய துவாக்கள் இருக்குது, ஓதலாம். ஆனால் சில நேரம் ஜமாத்துடன் தொழக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு நிறைய துவாக்கள் ஓதுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ சுன்னத்தான தொழுகை இருக்குது தானே, ஃபர்லுடைய முன்பின் சுன்னத்துகள். அந்த ஃபர்லுடைய முன்பின் சுன்னத்தில் சஜிதாவில் என்ன செய்யுங்க, சுப்ஹான ரப்பில் அலா சொல்கிறதோட இப்போ சொல்லித்தர எல்லா துவாவையும் நீங்கள் ஓதணும். முதல் கட்டமாக இதை நடைமுறைப்படுத்துங்க. சஜிதாவில் இருந்துக்கிட்டு என்ன செய்யுங்க, திக்குனாலும் பரவாயில்லை. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். 2 தடவை 3 தடவை சொல்லி பார்க்கும்போது சரளமாக வந்துடும். மாஷா அல்லாஹ். இப்போ டெய்லி சஜிதாவில் ஓதலாம், தொழுகை பிறகு ஓதலாம். எப்பெல்லாம் துவா கேட்குறீங்களோ அப்பெல்லாம் துவா கேட்கலாம், இந்த துவா ஓதலாம். அப்போ இந்த துவா ஓதும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், சொல்லுக்கு சொல் வரிக்கு வரி உங்களுக்கு பொருள் பாடம் இல்லாவிட்டாலும் கூட இந்த துவாவுடைய சமரி, இந்த துவாவுடைய சாரம், சுருக்கமே தான். அல்லாட்ட நான் என்ன செய்கிறேன், அவனை நினைக்கிறதுக்காக வேண்டி, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, நல்ல மனசு செய்வதற்காண்டி அல்லாட்ட என்ன செய்ய உதவி கேட்குறேன் என்ற அடிப்படையில் சுருக்கம் வழங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த துவாவுடைய பொருளும் மறக்காதே, துவாவுடைய வாசகங்களும் மறக்காதே. நீங்கள் டெய்லி நடைமுறைப்படுத்தணும். சும்மா போகிற போக்கில் இன்றைக்கி மட்டும் பாடம் ஆக்கிட்டு 2 தடவை சொல்லிட்டு அப்படியே காற்றா விட்டுறக்கூடாது. டெய்லி நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிறைய துவாக்களை பாடமாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொகுத்துருக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யும், துவாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கொப்பில் எழுதி கொள்ளுங்க, பாடமாக்குங்க. ஒரு வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுங்க. இப்போ இருந்தே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய துவாக்களை பாடமாக்கி கொடுங்க. பாடமாக்கி கொடுத்தா அவங்க இளைஞர்களாக வரக்கூடிய நேரத்தில் மாஷா அல்லாஹ் நிறைய துவாக்களோடு தமது வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களும் வர்ணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.